நம. நமஸ்காரம். குரு சந்திரா ஆஸ்ட்ரோ அன்பு நேயர்களுக்கு குரு சந்திரா கார்த்திக்கின் அன்பு நமஸ்காரம். இன்றைய பதிவு தாம்பத்திய தீட்டு. கணவன் மனைவியாக இருந்தாலும் எந்தெந்த நாட்களில் தாம்பத்தியம் வைக்கக்கூடாது, தாம்பத்தியத்தால் ஏற்படும் பிரச்சனை, குழந்தைகள் ஏன் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகின்றனர், வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லை, இது போல திருமண பந்தத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த பதிவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க முன்னெச்சரிக்கைக்கான விழிப்புணர்வு பதிவு மட்டுமே. அனைவரும் பார்க்கலாம். ஆன்மீக ஜோதிட ரகசியங்கள் இதில் கூறப்படுகின்றன. நமது குரு சந்திரா ஆஸ்ட்ரோ சேனலை பார்ப்பவர்களுக்கு மிக்க நன்றி. நிறைய ஆன்மீக தகவல்களும் ஜோதிட ரகசியங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த பிரபஞ்சத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பல உறவு முறைகள் உள்ளன. ஆண்களுக்கு அக்கா இருக்கலாம், தங்கை இருக்கலாம், அத்தை இருக்கலாம், சித்தி இருக்கலாம், பாட்டி இருக்கலாம், பல உறவு முறைகள் இருக்கும். அதே போலதான் பெண்களுக்கும் அண்ணன் இருப்பார், தம்பி இருப்பார், சித்தப்பா இருப்பார், பெரியப்பா இருப்பார், மாமி இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, பல உறவு முறைகள் இருக்கும். ஆனால் கணவன் மனைவி என்ற ஒரு பந்தம் மட்டும் ஒருவனுக்கு ஒருத்தி, இந்த அமைப்பு மட்டும்தான் இருக்கும். இததான் நம்மளுடைய இந்து சாஸ்திரம், இந்து தர்மம் அழுத்தமா சொல்ற இடம் இதுதான். ஒருவனுக்கு ஒருத்தின்றதான். மனிதர்களுடைய வாழ்க்கையில் திருமணம் செய்வதற்கு மூலாதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய மூலாதாரம் தாம்பத்தியம் தான். ஏன்னா இந்த உடலாகப்பட்டது ஒரு மரத்தினாலோ அல்லது இரும்பினாலோ செய்யப்பட்டது கிடையாது. பலாயிரக்கணக்கான உணர்வுகளை உட்கொண்டதுதான் நம்மளுடைய உடல். அனைத்து உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய மனநிலையும் உடல்நிலையும் மனிதர்களுக்கு ஏற்படும். காமத்தை வெளிப்படுத்த முறைப்படுத்தப்பட்ட ஒரு முறைதான் திருமணம். பலருடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தாம்பத்திய விஷயங்கள்ல பல பிரச்சனைகள் இருக்கும். வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் பல இருக்கும். புரியுதுங்களா? ஒரு பெண் என்பவள் ஒழுக்க நெறிக்கு விதி விலக்கு, அததான் நம்மளுடைய பாஷையில சம்சாரம்னு சொல்றோம். அதே போல ஆண் என்பவர் சபலத்தின் உச்சம். 10% ஆண்கள் தான் ராமபிரான போல இருப்பாங்க. மீதி 90% பேரும் அவர்களுக்கு சபலம் என்றது இயற்கையாவே இருக்கும். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. சம்சாரம் என்ற விஷயம் என்னன்னா ஒழுக்க நெறிக்கு உட்படுத்தப்பட்டவள் பெண். இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்திய தேசத்துல பெரும் புராணங்கள்ல சொல்லக்கூடிய மகாபாரதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், இந்த 2 புராணங்களுமே பெண்ணுடைய ஒழுக்க நெறியையும் ஆணுடைய சபல புத்தியையும் ஒழுக்கமான ஆணையும் குறிப்பிட்டு இருக்கிறதா இதனோட புராணம் சொல்றது. ராமனை போல கணவன் அமைந்தால் பெண்கள் பெரும் பாக்கியசாலிகளே. சீதையை போல மனைவி அமைந்தால் அவர்களும் பெரிய பாக்கியசாலிகளே. இதுதான் ராமாயணத்துல சுருக்கமா சொல்லியிருக்காங்க. சபலத்தின் வெளிப்பாடு ராவணனுக்கு ஏற்பட்டது. ஆனாலும் அவருக்கு ஒழுக்கம் இருந்தது. சீத்தையோட அனுமதி இல்லாம சீத்தையை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒழுக்கமாகவே இருந்தார். தீமையிலும் ஒரு நன்மை ஏற்பட்டது. இதே போலதான் மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய மனைவி திரௌபதியை அவமதித்ததனால் ஒரு பெரிய போரே ஏற்பட்டது. துரியோதனுடைய குலமே அழிஞ்சது. மகாபாரதமும் ராமாயணமும் பெண்ணின் கற்பை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட பெரும் காவியம். அதே போல ஆண்களுக்கு ராமாயணத்தில் ராமனை போன்றும் மகாபாரதத்தில் பாண்டவர்களை போன்றும் ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும் என்பதை எடுத்து கூறவே இந்த 2 பெரும் காவியங்கள் நமது இந்து தர்மத்தில் இன்று வரை நிலைத்து இருக்கிறது. ஒரு ஆணுக்கு சபலம் இருந்தால் அவர்களுடைய குடும்பம் நன்றாக இருக்காது, நிம்மதியாக இருக்காது. ஆனால் ஒரு பெண் ஒழுக்கமற்று சபல நிலையில் இருந்தால் அவளுடைய குலமே நன்றாக இருக்காது. அதனாலதான் பெண்களை சந்திரனாகவும் ஆண்களை சூரியனாகவும் கிரக ரீதியா பார்க்கிறோம். சூரியன் ஆத்மகாரகன், சந்திரன் மனோகாரகன். பகலில் ஆண்களுக்கு பலம் அதிகம், இரவு நேரங்களில் பெண்களுக்கு பலம் அதிகம். இரவு நேரங்களில் பெண்களிடம் பேசும்போது எதையுமே நீங்க இல்லன்னே சொல்ல முடியாது. நான் அவ்வளவு சாதுரியமா பேசுவார்கள். அது போல காலையில இருந்து ஆண்களிடம் பெண்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இரவுல பேசுறது எல்லாத்தையும் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு அவர். கணவனும் மனைவியும் 2 தண்டவாளங்களை போன்று நீங்கள் இருவரும் இணைந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து மதித்து வாழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் ரயில் வண்டியை போல வேகமாக சென்று கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையில். ஆணுடைய
நிலைமை என்ன, அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்றத முதல்ல பெண்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வெளியே அவ்வளவு கஷ்டம் இருக்கும், ஆனா குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்லயும் கஷ்டம் இருக்கக்கூடாது ஒரு ஆணுக்கு. அது போலதான் பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் ஒரு விஷயத்த வெளிப்படுத்தணும்னா அவர்கள் அவர்களுடைய கணவர்கிட்ட தான் வெளிப்படுத்துவாங்க. நீங்க அத கணவராகியப்பட்டவர் நீங்க அதை கேட்கல அப்படின்னா அவங்க யாருக்கிட்ட சொல்லுவாங்க? இதனால பல பெண்கள் மன உளைச்சல் இருக்காங்க, ஆண்களுக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது. அதனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருந்து மனம் விட்டு பேசினீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு மனம் விட்டு பேச சொன்னா உங்க அம்மா இப்படி பண்ணாங்க, உங்க அண்ணன் இப்படி பண்ணாரு, உங்க அக்கா இப்படி பேசினாங்க, உங்க தங்கச்சி இப்படி பேசினாங்க அப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அங்கதான் புது பிரச்சனையா ஆரம்பிக்கும். மற்றவர்களை விட்டு விட்டு உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உள்ளத்திற்கு மதிப்பளித்து சந்தோஷமான விஷயங்களை மகிழ்ச்சியான விஷயங்களில் பேசினீர்கள் என்றால் உங்களுக்கு நிம்மதி கிட்டும். கணவன் மனைவி அந்யுன்யம் அதிகரிக்கும். இப்பொழுது தாம்பத்தியத்தில் ஜோதிட ரீதியாக எவ்வாறு பார்ப்பது என்பது விளக்கத்தை தர. காலபுருஷ தத்துவத்தில் மேஷம் என்றது செவ்வாயுடைய வீடு. அங்கிருந்து கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவம் துலாம்னு சொல்லுவோம். துலாத்தின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். அந்த செவ்வாய்க்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மனைவியை பார்க்க காரகாதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன் தான். அது போல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவனை பார்க்க கணவனுக்கான காரகாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். இவர்கள் இருவரும் தான் கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய காரகாதிபதிகள். இவர்கள் இருவர் தான் தாம்பத்தியத்தை குறிக்கும் பாவகங்கள். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டுமா அப்படின்னு பார்த்தா 4ஆம் பாவத்தை பார்க்கிறோம். அது போலதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மர்மஸ்தானம்னு குறிக்கக்கூடிய இடம் 8ஆம் பாவகம், மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். 12ஆம் பாவகம் படுக்கை ஸ்தானத்தை குறிக்கும், அயனசயன ஸ்தானத்தை குறிக்கும். தாம்பத்தியத்தை நிறைவேற்றக்கூடிய இடம் 12ஆம் பாவகம். ஒரு மனிதனுக்கு 12ஆம் பாவகம் சிறப்பாக இருக்க வேண்டும். தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதா என்று பார்க்க அதை கண்டிப்பா பார்க்கிறோம். அவர்களுக்கு எப்பேற்பட்ட தாம்பத்தியம் கிடைக்கும்? 12ஆம் பாவகத்தில் குரு தொடர்பு கொண்டிருந்தால் ஒழுக்க நெறியுடன் தாம்பத்தியம் அமையும். அவங்க பேசியே நான் பார்க்கல, அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறந்ததே தெரியாது. அந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு எல்லாமே குருவனுடைய தொடர்பு இருக்கும், நாகரிகமான தாம்பத்தியமாக இருக்கும். 12ஆம் பாவகத்தில் சுக்கிரன் தொடர்பு கொண்டிருந்தால் அதீத காமம், காம இச்சைகள் அதீதமாக இருக்கும். 12ஆம் பாவத்தில் செவ்வாய் தொடர்பு கொண்டிருந்தால் மூர்க்கமான காமமா இருக்கும். அவரை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது, ஆனால் தாம்பத்தியத்தில் அவர் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வார். வீரியம் அதிகமாக இருக்கும், எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், தாம்பத்திய வேட்கை அதிகமாக இருக்கும். செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து அமர்ந்திருந்தாலோ தொடர்பு கொண்டிருந்தாலோ தாம்பத்திய சுகம் அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே காம எண்ணங்களிலே மூழ்கி இருப்பார் அவர். புதன் தொடர்பு கொண்டிருந்தால் தாம்பத்திய சுகம் திருப்திகரமாக இருக்காது. சனி தொடர்பு கொண்டிருந்தாலும் முழுமையான தாம்பத்தியமா சொல்ல முடியாது, ஆவரேஜான விஷயமா தான் இருக்கும். சூரியன் தொடர்பு கொண்டிருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்காது. சந்திரன் சுக்கிரன் தொடர்பு கொண்டிருந்தால் மகிழ்ச்சியான தாம்பத்தியமா இருக்கும். தாம்பத்தியத்தை ஏற்படுத்தணும்னா முதலில் மனது இடம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் உடல் இடம் கொடுக்கும். மனம் என்றது சந்திரன், பெண்களை குறிக்கக்கூடியவன் சந்திரன். உடல் சூரியனை குறிக்கக்கூடியது, ஆணை குறிக்கக்கூடியது. ஒரு பெண் அனுமதித்தால் மட்டும்தான் தாம்பத்தியம் என்றது வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். ஆண்களால் தாம்பத்தியத்தில் ஈடுபடவே முடியும். அனுசரித்து புரிந்து கொண்டால் மட்டுமே தான் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை உங்களால் உருவாக்க முடியும். இதை இவ்வளவு சுருக்கமா தான் சொல்ல முடியும். தாம்பத்தியத்தில் பல விஷயம் இருக்கிறது, இதை விளக்கமா பேசணும் அப்படின்னா பொது வெளியில பேசிட முடியாது. ஆனால் ஜோதிடத்தில் இதுவும் ஒரு பகுதி. அடுத்து சனியும் புதனும் இவர்கள் இருவரும் 12ஆம் பாவமோ அல்லது 8ஆம் பாவங்களோ தொடர்பு கொண்டிருந்தால் அவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்காது, அவ்வளவு நாட்டம் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த முறைகளை பார்த்து திருமணம் செய்து வைத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தாம்பத்தியத்தில் ஏற்படும் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவரை பற்றி தெரிந்து கொள்ளவோ மனைவியை பற்றி தெரிந்து கொள்ளவோ உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளவோ அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கை பந்தத்தை பற்றி தெரிந்து கொள்ளவோ தொடர்பு கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு முழு ஆலோசனை பெற்றுக் கொள்ளவும். தாம்பத்திய தீட்டு எந்தெந்த நாட்களில் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடாது? அமாவாசை நாட்கள், பௌர்ணமி நாட்கள்,
கிரகண நாட்கள், ஏகாதசி அன்று, அஷ்டமி அன்று, இந்த நாட்களில் தாம்பத்தியம் கணவன் மனைவி வைத்துக் கொள்ளக்கூடாது. எதனால? இந்த நாட்களில் பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதிகமாக இருக்கும், உயிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், இயற்கைக்கு மீறிய சக்திகளாக இருக்கும். இந்த நாட்களில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தாம்பத்தியம் வைக்கக்கூடாது. இந்த காலகட்டங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உயிர் சக்தி குறைவாக இருக்கும். இந்த நாட்களை அனைத்துமே விரத நாட்களாக பாவித்தார்கள். பெண்களுக்கு கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கும், கருமுட்டை பலவீனமாக இருக்கும். ஆண்களுக்கு விந்தணுக்களில் உள்ள உயிரணுக்கள் பலம் குறைந்து இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் தாம்பத்தியம் வைத்துக் கொண்டால் பிறக்கும் குழந்தைகள் வலிமையாக இருக்க மாட்டார்கள். இதனாலதான் தாம்பத்தியம் வைக்க கூடாதுன்னு சொல்றோம். மற்றொன்று, கணவன் மனைவி தாம்பத்திய காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக நல்ல சிந்தனையுடன் குல தெய்வத்தை வேண்டிக் கொண்டு தாம்பத்தியத்தை மேற்கொண்டால் நிச்சயம் அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும், நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள். ஒரு சிலர் பேசுறவங்க இருக்காங்க, எங்க குழந்தைகளை நான் நல்லா தான் வளர்த்தேன், ஆனா அவனுக்கு தீய பழக்கங்கள்லாம் நிறைய இருக்கு, கெட்ட சிந்தனை அதிகமாக இருக்கு, நல்ல பழக்கங்கள் எதுவுமே கிடையாது, பாலியல் ரீதியான சிந்தனைகள் அதிகமாக இருக்கு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்க நெறியில் இல்ல, இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தாம்பத்திய காலகட்டங்களில் மது அருந்தி இருந்தாலோ அல்லது மற்ற தீய பழக்கங்களை உணவாக எடுத்துக்கொண்டோ அல்லது மேற்கொண்டோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் தாம்பத்தியம் வைத்துக் கொண்டால் உங்களுக்குள் உள்ள உணர்வுகள் எந்த ரீதியில் உள்ளதோ அதன் அடிப்படையிலேயே உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதே உணர்வுகள் தான் உங்கள் குழந்தைக்கும் இருக்கும். அதனாலதான் ஒரு நாகரிகமான ஒழுக்கமான தாம்பத்தியத்தை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு ஒழுக்கமான குழந்தைகள் பிறப்பார்கள். இன்றைய மாடர்ன் கல்ச்சர்ல மது பழக்கம், புகைப்பழக்கம், எந்தெந்த பழக்கங்களோ இருக்கு. இதெல்லாத்தையும் மேற்கொண்டு நீங்க தாம்பத்தியத்துல ஈடுபட்டீங்க அப்படின்னா அதீத காமம், கெட்ட சிந்தனை, முறையற்ற தாம்பத்திய உறவு இவ்வாறு மேற்கொண்டால் உங்கள் குழந்தைகளின் உணர்வுகளும் அவ்வாறே இருக்கும். அவர்கள் வளர்ந்து அவர்களுடைய எண்ணங்களும் மனநிலைகளும் அவ்வாறே செயல்படும். அதனால் பெற்றோர்களாக இருக்கட்டும், இனிமேல் திருமணம் ஆகக்கூடியவர்களாக இருக்கட்டும், இல்லற வாழ்க்கையில் ஒழுக்க நெறியுடன் இருந்தீர்கள் என்றால் ஒழுக்கமான குழந்தைகளை பெற்றெடுப்பீர்கள். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒழுக்கமாக இருப்பாங்க, நல்ல முறையில் வளர்வார்கள், நல்ல சிந்தனையில் இருப்பார்கள், வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள். நம்முடைய குழந்தைகள் ஒரு காமராஜர் ஆக வேண்டியதில்லை, அப்துல் கலாம் ஆக வேண்டியதில்லை, காந்தி ஆக வேண்டியதில்லை, விவேகானந்தர் ஆக வேண்டியதில்லை. நல்ல குழந்தைகளாகவும் நல்ல மகனாகவும் நல்ல மகளாகவும் இருந்து குடும்பத்தினுடைய நற்பெயரை கெடுக்காமல் இருந்தால் போதும். தாய் தந்தையருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தால் போதுமானது. இந்தந்த தீய பழக்கங்களை மேற்கொண்டு தாம்பத்திய காலகட்டங்களில் ஈடுபடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் சரி, 1000 விளக்கேற்றினாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, இதுல மாற்றமே கிடையாது. ரொம்ப கவலைப்படுவீங்க. இது போல ஆன்மீக ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய குருச்சந்திரா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குருச்சந்திரா கார்த்திக். நமஸ்காரம்.